திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு மட்டுமல்ல, சமூக பாதுகாப்பை சிதைந்து கொண்டிருக்கிறது என்பதற்கான சாட்சியே தமிழகத்தில் வேகமாக பரவும் போதைப் பொருள் பழக்கம். இது நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டின்மையை வெளிப்படையாக காட்டுகிறது. திமுக ஆட்சியில் தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாடு, குறிப்பாக கஞ்சா பழக்கம் கடுமையாக அதிகரித்துள்ளது. இது பள்ளி சிறுவர்கள் முதல் இளைஞர்கள் வரை பரவி சமூகத்தை அச்சுறுத்தும் அளவுக்கு வளர்ந்துள்ளது. விருதுநகர் மாவட்டம் ஒண்டிப்புலி நாயக்கனூரில் சமீபத்தில் நடந்த சம்பவம் ஒன்றில் கஞ்சா போதையில் இருந்த 4 சிறார்கள் தங்களது போதை பழக்கத்தை காட்டிக் கொடுத்த 2 சிறுவர்களை கொடூரமாக தாக்கும் வீடியோ வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதில் 4 சிறார்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதுபோன்ற சம்பவங்கள் திமுக ஆட்சியின் கீழ் போதைப் பொருள் கட்டுப்பாட்டில் ஏற்பட்டுள்ள தோல்வியை வெளிப்படுத்துகின்றன. கடந்த ஆண்டுகளில் கஞ்சாவை தாண்டி போதை மாத்திரைகள் போன்றவை இளைஞர்களிடம் வேகமாக பரவி வருவதாக ஆளுநர் RN ரவி எச்சரித்துள்ளார். இது தமிழகத்தில் போதைப் பொருள் பயன்பாட்டில் கடும் உயர்வை காட்டுகிறது. குறிப்பாக பள்ளிகளில் மாணவர்கள் கஞ்சாவுடன் வருவது அதிர்ச்சி அளிக்கும் அறிகுறியாக உள்ளது என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சுட்டிக்காட்டியுள்ளார். 3 மாவட்டங்களில் நடத்தப்பட்ட ஆய்வில் 9% பள்ளி மாணவர்கள் போதைப் பொருளுக்கு அடிமையாகி உள்ளதாக தெரிய வந்துள்ளது. இது திமுக அரசின் போதை ஒழிப்பு நடவடிக்கைகளின் பலவீனத்தை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. அதே நேரம் பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இந்த ஆட்சியில் பாலியல் குற்றங்கள் மற்றும் போதைப் பொருள் அதிகரித்துள்ளதாக விமர்சித்து வருகின்றனர். இருப்பினும் காவல்துறை தமிழகத்தில் போதை பயன்பாடு வெறும் 0.1% என்று கூறினாலும் உண்மையான சம்பவங்கள் மற்றும் ஆய்வுகள் இதற்கு மாறாக இருப்பதால் அரசு உடனடியாக கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய கட்டாயம் உள்ளது. இல்லையெனில் எதிர்கால சந்ததியினரின் வாழ்க்கை அழிவின் விளிம்பில் தள்ளப்படும்.